நின்னை சில வரங்கள் கேட்டேன், அவை நேரே இன்றைக்கு தருவாய். என்றன் முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிகத் தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். என்றும் சந்தோஷம் கொண்டு பிக்சர் தான் மூவ் ஆகுது சார். ஆடியோ இல்லைங்களா சார்? ஆடியோ செய்வாய். சரி சார், இப்போ பேசுறது கேக்குதா சார்? கிளியரா சார்? இப்ப நீங்க பேசுறது கேக்குது. அப்பீல் அண்டர் ஜிஎஸ்டி. எஸ் சார். ஓகே. வீடியோவும் வருது, ஆடியோவும் வருது. ரைட் சார். எஸ் சார். தேங்க்யூ சார். ஸோ அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ ஒவ்வொரு தடவையும் என்னோட செஷனில் ஒரு டிப்ஸோட கொடுக்கறது வழக்கம். இந்த தடவை ஒரு சேஞ்சுக்கு நம்ம எந்த டிப்ஸும் இல்லாமல் ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எடுக்கலாம் அப்படின்னு. ஸோ இப்போ எல்லாருக்கும் மச் நீடட் ஒரு செஷன். நிறையா போன வாரம் ஒரு பெய்டு செஷன் போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 130 பேர் கலந்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு அப்பீல் பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு ப்ராக்டிக்கல் செஷன் பார்க்க போகிறோம். சார் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க சார். நான் மேக்ஸிமம் கன்க்ளூட் பண்ண பார்க்குறேன் சார், ப்ளீஸ். இல்ல ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஏன்னா எங்களுக்கு நிறைய டைம் ஒதுக்கி இருக்கு, அதை குறைச்சிக்கலாம். ரைட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சரி சார். ஸோ இப்போ எல்லாருக்கும் நம்மளுடைய மச் நீடட் ஒரு செஷன். ஏன் அப்படின்னா நம்மளுடைய லிட்டிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு 6 இயர்ஸ் ஜிஎஸ்டியை நம்ம ஃபைல் பண்ணி முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் நவ் டிபார்ட்மெண்ட் நம்ம ஃபைல் பண்ணதில் இருக்கிற அசஸ்மெண்ட்ஸை பண்ணி நம்மளுக்கு இஷ்யூஸ் நோட்டீஸ் ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு நார்மலி எல்லாருக்கும் தெரியும், நோட்டீசஸ் எல்லாருமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நீங்கள் ரெஸ்பெக்டிவாக எல்லாரும் பதில் கொடுத்துருப்பீங்க. பட் நீங்கள் கொடுத்த பதில் அதிகாரி ஏற்றுக்கொள்ளாமல் போனாலோ, இல்லை கொடுத்த பதில் தெளிவாக இல்லைனாலோ, இல்லை நீங்கள் பதிலே கொடுக்கலினாலோ என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு ஆர்டர் ஃபார் டிட்டர்மினேஷன் ஆஃப் டேக்ஸ் அப்படிங்கிறத ஆர்டர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ வியூ அண்ட் நோட்டீஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி வந்துடும். இதுதான் உங்களுக்கு போடப்பட்ட ஆர்டர். என்ன டேட்டில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் போர்ட்டலில் தெளிவாக கொடுத்தாங்க. ரைட் சார். இந்த ஆர்டரில் எனக்கு எவ்வளோ டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எங்கே போய் பார்க்கலான்னா, டேஷ்போர்டில் பேமெண்ட்ஸ் டுவோர்ட்ஸ் டிமாண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டிமாண்ட் ஆர்டர் வந்துடும். அதனுடைய டேக்ஸ் அமௌண்ட்ஸ் இங்கே வந்துடும். இந்த சினாரியோவில் நீங்கள் என்ன பண்ணலாம்? அதுக்கு முன்னாடி என்னுடைய கைண்ட் ரிக்வெஸ்ட், எந்த நோட்டீஸ் வந்தாலும் பக்கத்துல வாழும்போது உன்னருமை தெரியல, உன்னருமை தெரியும் போது பக்கம் நீ இல்ல. தன்னந்தனி படகு போல தத்தளிக்கும் வாழ்க்கை போல தண்டனைகள் ஏதும் இல்லை இந்த. ஸோ ஒரு நோட்டீஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஒரு ASMT 10 கொடுக்குறாங்க. அப்பவே நீங்க உங்களுடைய விளக்கத்தை எல்லாத்தையும் ஆபீஸர்கிட்ட கொடுத்து மேக்சிமம் எவ்வளோ நேரில் போய் பார்த்து உங்களுடைய கேஸை முடிச்சு டிராப்டிங் வாங்கிக்கிறது பெஸ்ட். இல்லை அப்படின்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த அப்பீல் செஷன் பார்த்த பிறகு இது உங்களுக்கு இட் இஸ் ஏ ஃபர்ஸ்ட் டைம் கன்சியூமிங் செஷன். ரெண்டாவது, இதுல உங்களுக்கு ஏகப்பட்ட ஒர்க் இருக்கு. ஒரு டிராஃப்ட் நீங்க உட்காந்து மின் பண்ணீங்கன்னா மினிமம் 3 to 4 hours ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இவ்வளோ ஒர்க் இருக்கிறதுனால ப்ரீ லிட்டிகேஷன் ஆஃப் நோட்டீசஸ், தயவு செய்து மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட், எந்த நோட்டீஸ் வந்தாலும் உடனடியாக உங்க ஒரு எக்ஸல் சீட் ஃபில்அப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த எக்ஸல் சீட்ல டேட் ஆஃப் நோட்டீஸ், டேட் ஆஃப் ரிப்ளை கடைசி நாள் வரைக்கும் தள்ளி போடாதீங்க. 30 நாள் இருக்கே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு தயவு செய்து பார்க்காதீங்க. ஜிஎஸ்டி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டைம் பேஸ்டு தான். 1, 3B, 2A கம்பேரு, அக்கௌண்ட்ஸு, மற்ற ஜிடிஎஸ் எல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 30 நாள் ஈஸியாக போயிடும். உங்களோட டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு பெனால்ட்டிங்கிறது முன்னாடி வந்துடும். ஸோ உங்களுக்கு பெனால்ட்டிலேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரீ லிட்டிகேஷன் இந்த நோட்டீஸ்க்கு ரிப்ளை. தயவுசெய்து எந்த நோட்டீஸ் வந்தாலும் உடனடியாக அதுக்கு உண்டான ரிப்ளையை கொடுத்துருங்க. அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆஃபீஸர் அதை ஏற்றுக்கிறார் ஏற்கல அப்படிங்கிறதுக்கப்போ உங்களுக்கு அப்பீலுங்கிற ப்ராசஸ் வந்துடும். ரைட். இப்போ நம்ம எல்லாமே இந்த டைம் போர்டில் இருக்கோம். 2017, 18, 19 இந்த 2 வருஷத்துக்கு உண்டான எஸ்சிஎன் கொடுக்குற டைம் முடிஞ்சுது. ஸோ 30/9, 17, 18, 31/1 ஜனவரியில்
18-19க்கு உண்டான நோட்டீஸ் கொடுக்குற டைம் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு சார். என்னுடைய ஆடியோ ஓகேவா சார்? எனி இஷ்யூ? ஆடியோ ஓகே. தேங்க்யூ. சரி, ஸோ இப்போ இந்த நோட்டீஸ்க்கு நீங்க பதிலெல்லாம் கொடுத்துருப்பீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ ஆர்டர் கொடுக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா 17-18க்கு ஆல்மோஸ்ட் டைம் முடிஞ்சது அண்டர் செக்ஷன் 73ல. 74ல வர ஏப்ரல். ஸோ அடுத்த மாதம் 30 நாளுக்குள்ள 18-19க்கு ஆர்டர் போட வேண்டிய லாஸ்ட் டேட் 74. ஸோ தயவுசெய்து யாரெல்லாம் உங்கள் போர்ட்டல் எல்லா கிளைண்ட்ஸுக்கும் செக் பண்ணி 18-19 யாருக்கெல்லாம் நோட்டீஸ் வந்திருக்கோ இம்மீடியட்டாக அதுக்கு பதில் கொடுத்து இந்த லிட்டிகேஷன் இல்லாமல் பார்த்து. சரி சார், எனக்கு நோட்டீஸ் வந்துருச்சு, ஆர்டரும் போட்டாங்க, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்ககிட்ட மொத்தம் 4 வகையான அப்பீல் சிஸ்டம் இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்பீல் 107 அப்பலேட்டட் அத்தாரிட்டி, நம்ம செய்ய போற ஃபர்ஸ்ட் அப்பீல் இது. ரெண்டாவது, அதுலயும் உங்களுக்கு ஃபேவர் ஆர்டர் வரலையா, மேற்கொண்டு ஒரு 10% கட்டிட்டு நீங்க ட்ரிபுனல் போகலாம். இது உன்னையும் ஃபார்ம் பண்ணல, இப்பதான் இதுக்குண்டான ப்ராசஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ என்னைக்கு இதை ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ நம்ம செகண்ட் அப்பீல் போகலாம். இல்லை சார் அதுலேயும் எனக்கு ஃபேவர் வரல அப்படின்னா ஹைகோர்ட்டுக்கு போகலாம். இது விஷயம் 3வது அப்பீல். இல்லைன்னா நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகலாம். ஸோ உங்ககிட்ட மொத்தம் 4 வகையான ரெடிமி சட்டத்திலேயே இருக்கு. அதுல நம்ம இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் அப்பீலை பத்தி மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். ஓகே, ஸோ செக்ஷன்ஸ் 107 to 121 வரைக்கும் இந்த அப்பீல்ஸ் அண்ட் ரிவிஷன்ஸ் பத்தி இருக்கு. ஸோ அப்பீல் ஒரு சாப்டர்னா ரிவிஷன் அதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். ஒரு மாசத்துல ஆசிரியர் வாய்ப்பு கொடுத்து அதையும் எடுக்கலாம். சரி, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஃபர்ஸ்ட் அப்பீல் 107 அப்பீல்ஸ் டு ரிலேட்டட் அத்தாரிட்டி ஆக்ட் 2 ரூல்ஸ். 108 என்ன பண்ணணும், அப்பீலுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டிங்கன்னு ரூல்ஸையும் பார்க்க போறோம். ஃபார்ம்ஸ் APL 1, 2, 3, 4 இந்த 4 ஃபார்ம்ஸையும் பார்க்க போறோம். என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். ஸோ ஒரு அப்பீல் கேஸ் நீங்க உள்ள போறீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் பாருங்க. ஆக்ட் வந்து 107, ரூல் வந்து 108. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதோட அடுத்த ரூலே வந்து 108 வருது. இந்த ரெண்டையும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட் சார், நான் எதுக்கெல்லாம் சார் அப்பீல் போகலாம்? ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்சி, உங்களுடைய ஆர்சி கேன்சல் பண்ணிட்டாங்க. இல்லை சார் நான் ஒரு டேக்ஸ் கட்டல, இல்லை கம்மியாக கட்டிட்டேன், இன்புட்டை தப்பாக எடுத்துட்டேன், அவைல் பண்ணிட்டேன், யூட்டிலைஸ் பண்ணிட்டேன், ஆனால் இது எல்லாமே வித்தவுட் வில்ஃபுல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் அல்லது ஃப்ராடா இல்லாத பட்சத்தில் 73ல உங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க. அதை எதிர்த்து போகலாம். இல்லை சார் டேக்ஸ் நாட் பெய்டு, ஷார்ட் பெய்டு, இன்புட் ராங்லி அவைல்டு, ஆனால் இதை வேணும்னே வில்ஃபுல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்டாகவும் ஃப்ராடாகவும் பண்ணீங்கன்னா 74 செக்ஷன்ல உங்களுக்கு ஆர்டர் போடுவாங்க. அதை எதிர்த்தும் போகலாம். உங்களுக்கு ரீஃபண்ட் ரிஜெக்ட் பண்றதை எதிர்த்து போகலாம். LUT அப்ளை பண்றீங்க, அதை ரிஜெக்ட் பண்றதை எதிர்த்து போகலாம். ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட், ரீஅசஸ்மெண்ட், சம்மரி அசஸ்மெண்ட், என்னெல்லாம் உங்களுக்கு ரிட்டர்ன் ஸ்கூட்னி தவிர மற்ற அசஸ்மெண்ட் இருக்கோ அதுக்கெல்லாம் எதிர்த்து போடப்பட்ட ஆர்டரை எதிர்த்து போகலாம். ஜென்ரல் பெனால்ட்டி போகலாம். ஈவே பில் எதிர்த்து போகலாம். நான் ஃபைலர்ஸ்க்கான உங்களுக்கு போடப்பட்ட ஆர்டர். ஸோ இத்தனை ரீசன் எதிர்த்தும் நீங்கள் உங்களுடைய அப்பீலை தாராளமாக ஃபைல் பண்ணலாம். ரைட், ஸோ இன்னைக்கு ஒவ்வொரு செக்ஷன் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 107(1) சிம்பிளா புரிஞ்சுக்கிங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனி பர்சன், யாரெல்லாம் பாதிக்கப்பட்ட நபரோ, எனி டிசிஷன் ஆர் எனி ஆர்டர் பாஸ்டு அண்டர் த ஆக்ட், உங்களுக்கு உங்களுக்கு எதிராக போடப்பட்ட ஆர்டரையோ டிசிஷனையோ எதிர்த்து நீங்கள் அப்பீல் செய்யலாம். எத்தனை நாட்கள் செய்ய வேண்டும் என்றால் within 3 months from the date on which decision order communicated to such person. உங்களுக்கு எப்ப தெரிய வந்ததோ அந்த ஆர்டர் டேட்டில் இருந்து 3 மாசத்துக்குள்ள நீங்க அப்பீல் கண்டிப்பா ஃபைல் பண்ணணும்னு சொல்லி 107(1) சொல்லுது சார். ரைட், இது வந்து டிபார்ட்மெண்ட் அப்பீல். இது 6 மந்த்துக்குள்ள அவங்க என்ன ஆர்டரை எதிர்த்து டிபார்ட்மெண்டே அவங்க சுயமோட்டாவா அப்பீல் ஃபைல் பண்ணலாம். ரைட், 1074 இல்ல சார் நான் 3 மாசத்துக்குள்ள என்னால ஃபைல் பண்ண முடியல, என்ன சார் அப்படின்னா 1074 அப்படிங்கிற செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, நீங்க உங்களுடைய டைம் பீரியட்ல பண்ண முடியலனா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் பீரியட் ஃபார் 1 month உங்களுக்கு அடிஷனலா 1 மாசம் தரப்படும். எப்போனா if he satisfied that appellant has prevented the sufficient cause from presenting the appeal within the above 3 months. சரியான
தகுந்த காரணத்தினால் உங்களால 3 மாசத்துக்குள்ள ஃபைல் பண்ண முடியலனா தான் allowed to be presented further 1 month அப்படின்னு அந்த செக்ஷன் சொல்லுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க தயவுசெய்து 4 மாசம் இருக்குன்னு கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. ஏன்னா கன்டென்ஷன் ஆஃப் டிலேக்கு நீங்க சஃபிஷியன்ட் ரீசன் கொடுக்கணும். ஒரு ஹெல்த்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட், பேஷண்ட் அட்மிட் பண்ண டேட்டு, எவ்வளோ நாள் இருந்தாரு, ஏன் இந்த 1 மாசத்துல 90 நாட்களுக்குள்ள அவரால் அதை பண்ண முடியலைங்கிற ரீசன் எல்லாமே கொடுத்து இஃப் ஹி சாட்டிஸ்ஃபைடு உங்களுடைய அப்பீலை ஏற்றுக்கொள்ளும் அதிகாரி திருப்தியானால் மட்டுமே இந்த எக்ஸ்டெண்டட் பீரியட் உங்களுக்கு வழங்கப்படும். ஸோ இதை ஒரு ரிஸ்க் ஃபேக்டராகவே வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 3 மந்த்ல பண்ணிக்கிங்க. முடியாத காரணம், சஃபிஷியன்ட் காரணம் இருந்தால் மட்டும் எக்ஸ்ட்ரா 1 மந்த்ல உங்களுடைய அப்பீலை ஃபைல் பண்ணுங்க. ரைட், சரி சார், ஆர்டர் வந்துருச்சு, நான் அப்பீல் போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டுக்குங்க. ஒரு அப்பீல் போறதுக்கு முன்னாடி இந்த கேஸ் அப்பீலுக்கு தகுதியா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிக்க. ஏன் அப்படின்னா அந்த எரர் என்ன இஷ்யூ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது அப்பீல் போனால் வின் பண்ணுமா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் உங்களை நீங்களே டிசைட் பண்ணிக்கிங்க. செகண்ட் இஷ்யூ ஒரு சின்ன டிப்ஸாகவும் கொடுக்குறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபா ஆர்டர் போட்டிருக்காங்கன்னா பார்ட்டிகிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, சார் இது மிஸ்டேக் தான் சார், பார்ட்டி ஒத்துக்கிறார் சார், ஆர்டர் வந்த தேதியில் 90 டேஸ்க்குள்ளே நீங்கள் கட்டணும், இல்லை அப்படின்னா அப்பீல் போகணும், இல்லைன்னா உங்கள் பேங்க் ரெக்கவரி பண்ணிடுவாங்க சார்ங்கிறாரு. உடனே உங்கள் கிளைண்ட் கேட்குறாரு, சார் இப்போ எங்கள்கிட்ட பணம் இல்லை, ஒரு 5 மாசத்துல நான் பணம் ரெடி பண்ணிடுறேன், இல்லைன்னா எனக்கு ஒரு 2 மாசம் டைம் கொடுங்க, நான் பணத்தை ரெடி பண்ணி இந்த டிமாண்டை கட்டிடுறேன் அப்படின்னா ஒரு அடிஷ்னல் ரெவன்யூவா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி சார் அப்போ எனக்கு ஒரு 10% கொடுங்க, நான் ஃபர்ஸ்ட் அப்பீல் ஃபைல் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் இடையில உங்களுக்கு பணம் எப்போ ரெடி ஆகுதோ அப்போ சொல்லுங்க, நான் வித்ட்ரா பண்ணிட்டு உங்களுடைய டாக்ஸை கட்ட சொல்லுறேன், பட் ப்ரொவைடட் இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. 3வது, அப்பீலுக்குன்னு தனியாக ஒரு டாஸ்க் இருக்கும், ஒர்க் இருக்கும், நீங்கள் மேன் பவர் இருக்கும், அந்தந்த உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் இதை போய் ஃபைல் பண்ணணும், ஒரு 3 ஹியரிங் போக வேண்டியிருக்கும். இதுக்கு எல்லாமே உங்களுக்கு தகுந்த அளவுக்கு ஃபீஸ் வாங்குற அளவுக்கும் இருக்குதாங்கிறத ஒரு ப்ரீ கன்சல்டேஷன் பண்ண பிறகு அப்பீலுக்கு போங்க. அடுத்து நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது பேமெண்ட். ஒரு அப்பீல் போகணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னெல்லாம் அதுல போட்ட டாக்ஸை நீங்க ஏத்துக்கிறீங்களோ, ஒரு நோட்டீஸ் ஆர்டர்ல கன்ஃபார்ம் பண்ண டாக்ஸ், இன்ட்ரெஸ்ட், பெனால்ட்டி எல்லாத்தையும் ஒரு பார்ட் நீங்க ஓகே சார் நான் கட்டிடலாம் சார், இது கரெக்ட் தான் சார் அப்படின்னா அதை ஃபுல்லா கட்டணும். அட்மிட் பண்ண டாக்ஸை 100% இன்ட்ரெஸ்ட், பெனால்ட்டி, டாக்ஸ் 3யும் நீங்க கட்டணும். ஐஐபி ஃபுல்லாக கட்டணும் ஃபார் அட்மிட்டட் டேக்ஸ். சாட் பாக்ஸில் கொஞ்சம் குயிக்காக போடுங்க சார், ஏடி ஐஐபின்னு போடுங்க, டிஐபின்னு போடுங்க, டேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி, ஏடி டிஐபின்னு போடுங்க சார் கொஞ்சம் குயிக்காக. ஏடி டிஐபி, எஸ். ஏன்னா ஒரு சில திடீர்னு அந்த டைம்ல கிளைண்ட் கிட்ட பேசுறப்ப நம்மளுக்கு இதாகும், கொஞ்சம் ஒரு நம்ம குருநாதர் மாதிரி குருட்டு மனப்பாதம். அட்மிட்டட் டாக்ஸ்ல டாக்ஸ், இன்ட்ரெஸ்ட், பெனால்ட்டி 3யும் கட்டணும் அப்படிங்கிறதுனால ஏடிடிஐபி. சூப்பர். ஸோ இந்த பார்ட் கிளியர். நெக்ஸ்ட் பார்ட் வாங்க. அந்த போட்ட ஆர்டர்ல டேக்ஸ்ல மட்டும் 10% கட்டணும் சார். ஸோ நீங்க இன்ட்ரெஸ்ட் எதுவும் கட்ட வேண்டாம், பெனால்ட்டி எதுவும் கட்ட வேண்டாம். டிஸ்ட்ரிபியூட்டட் டேக்ஸ் இது எனக்கு வராது சார், இது போட்டது தப்பு சார்னு சொல்லி நீங்க எதை ஏத்துக்கலையோ அதுல டேக்ஸ்ல மட்டும் 10% கட்ட வேண்டியது சார். இவ்வளவுதான் சார். ஸோ சிம்பிளா நான் இன்னொரு சர்ப்ரைஸ் பண்ணி தரேன். 100% நீங்க அட்மிட் பண்ண டேக்ஸ், 10% டிஸ்பியூட்டட்ல டாக்ஸ் மட்டும் கட்டினா போதும். இன்ட்ரெஸ்ட், பெனால்ட்டி 0% எதுவும் கட்ட தேவையில்லை டிஸ்ட்ரிபியூட்டடுக்கு. சரி சார், இந்த 10% கட்டுறேன், எனக்கு அப்பீல் ஃபேவரா வந்தா ரீஃபண்ட் வாங்கலாம்னா தாராளமா நீங்கள் ரீஃபண்ட் வாங்கி கொள்ளலாம். சரி சார், நான் இவே பில் போட்டேன், இவே பில் ரோவிங்ஸ் கோடுக்கு அதிகாரியா நான் அப்பீல் போறேன், என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா சட்டத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆஃப்டர் 1/1/2022 அப்புறம் 25% ஆஃப் பெனால்ட்டி நீங்க கட்டினா மட்டுமே
129(3)ல அப்பீல் நீங்கள் ஃபைல் பண்ண முடியுங்க. ஸோ ஒரு இவே பில் உங்களுக்கு பிடிச்சிட்டாங்க, நீங்கள் செக்யூரிட்டி கொடுத்து பேங்க் கேரண்டி கொடுத்து ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 25% ஆஃப் பெனால்ட்டி கண்டிப்பாக கட்டிட்டு தான் உங்களுடைய இவே பில் அப்பீல் போக முடியும். இல்லை சார் நான் 100% கட்டிட்டேன் சார் அப்பீல் போகலாம்னா தாராளமாக நீங்கள் அப்பீல் போகலாம். இவே பில் பொறுத்தளவுக்கு ஆஃப்லைன் அப்பீல் தான், ஆன்லைன் இது இல்லை. ஸோ மேக்ஸிமம் அந்த MOV 1 to 9 இருக்கிற காப்பி உங்களோட APL 01 நான் இன்னைக்கு செஷன் முடிஞ்சு தரேன், அதை ஃபில்அப் பண்ணி அப்பீல் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் உங்களோட ஹியரிங் போன பிறகு நீங்கள் ரீஃபண்ட் திருப்பி வாங்கிக்கலாம். ரைட் சார், எனக்கு டிமாண்ட் ஆர்டர் போட்டாங்க. ரொம்ப முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் செக்ஷன், எல்லாரும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டிமாண்ட் ஆர்டர் போட்டாங்க சார், நான் 10% கட்டிட்டு அப்பீல் APL 01 ஃபைல் பண்ணிவிட்டேன். பாக்கி இருக்கிற அமௌண்ட்டை பேங்க்ல அட்டாச்மெண்ட் பண்ணுவாங்களா இல்லை டிபார்ட்மெண்ட் ரெக்கவரி பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக செய்ய மாட்டார்கள். செக்ஷன் 107 சப்செக்ஷன் 7 என்ன சொல்லுது அப்படின்னா, டீம்டு ஸ்டே ஆன் ரெக்கவரி ப்ரொசீடிங் ஃபார் த பேலன்ஸ் அமௌண்ட். 5 லட்ச ரூபா டிமாண்டு சார், இந்த 5 லட்சத்துக்கு 10% நான் கட்டிட்டேன் அப்படின்னா பாக்கி இருக்கிற எல்லா அமௌண்ட்டுமே டீம்டு ஸ்டே அப் டு அப்பீல் ப்ரொசீடிங். அப்பீல் ப்ரொசீடிங் முடிகிற வரைக்கும் இந்த பாக்கி இருக்கிற பணத்தை அத்தனையும் நிறுத்தி வைத்து விடுவார்கள். ரொம்ப உங்களுக்கு இருக்கிற ஒரு வேலிட் பாயிண்ட். ஸோ 107 சப்செக்ஷனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 10% கட்டிற பிறகு உங்களுடைய மற்ற டிமாண்ட் அனைத்தும் டீம்டு ஸ்டேவாக கருதப்பட்டு நிறுத்தி வைக்கப்படும். அதுக்கப்புறம் அப்பீல் நடக்கிறப்ப உங்களுக்கு எப்படியெல்லாம் வாய்தா கொடுப்பாங்க என்னங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு கண்டிப்பா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படும். உங்களுக்கு APL 01 ஒரு காலம் இருக்கும், மறக்காம அதை ஃபில்அப் பண்ணி கொடுத்துருங்க. ரெண்டாவது, ஒரு ஹியரிங் டேட் இன்னைக்கு போட்டிருக்காங்க, ஆனா இன்னைக்கு KIRCல எனக்கு மீட்டிங் இருக்கு. உடனே நான் என்ன சொல்றேன், சார் எனக்கு இன்னைக்கு ஒரு ரீசன் இருக்கு சார், நான் என்னால் வர முடியாது சார், ஒரு அஜாயின்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க ஹியரிங்க்கு, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஒரு சஃபிஷியன்ட் காஸ்ட் சோன் அட் த ஸ்டேஜ் ஆஃப் ஹியரிங் அப்பீல், ஒரு அப்பீல் நடக்கிற அன்னைக்கு செகண்ட் ஹியரிங் போக முடியல அப்படின்னா எனக்கு டைம் கொடுங்க சார், நான் ஒரு 2 நாள் கழிச்சு வரேன் இல்லை 3 நாள் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிராண்ட் டைம் அண்ட் டேட் அஜாயின்மெண்ட் கொடுக்கலான்னு சொல்லி செக்ஷன் 107(9) சொல்லுது. ஸோ இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 3 அப்பீல் 3 ஹியரிங் நடக்கும். ஏதாவது ஒரு ஹியரிங் உங்களால் போக முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய சஃபிஷியன்ட் காசை ரிட்டர்ன் பண்ணி உங்களுடைய அப்லேட்டட் அதிகாரிகிட்ட ரெக்கார்டிங்காக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்தா தரப்படும். ரொம்ப முக்கியமான பாயிண்டை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த 3ஆம் நம்பர் ரொம்ப முக்கியம். எந்த நோட்டீஸ், எந்த பர்சனல் ஹியரிங் ஆகட்டும், அப்பீலுக்குமே 3 முறை மட்டுமே உங்களை நேரில் அழைத்து உங்களிடம் உங்களுடைய வாய்ப்பு கேட்கப்படும். ஸோ 3 அஜாயின்மெண்ட்டுக்கு மேலே சிஸ்டமே அலோவ் பண்ணாது, அவங்களால கொடுக்க முடியாது. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 3 அஜாயின்மெண்ட் டு த பார்ட்டி அப்படின்னு செக்ஷன் 179 ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் சொல்லுது. சரி சார், எனக்கு ஒரு ஆடிட் நோட்டீஸ் வந்துருச்சு, நான் அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். அதில் ஒரு 5 பாயிண்ட் தான் நான் என்னுடைய கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீலில் கொடுத்துட்டேன், ஒரு 2 பாயிண்டை மறந்துட்டேன் அப்படின்னா நான் பின்னாடி அதை கொடுக்கலாமான்னா தாராளமாக கொடுக்கலாம். செக்ஷன் 107 சப்செக்ஷன் 10 என்ன சொல்லுது அப்படின்னா, ஆட் எனி அடிஷனல் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல் அட் த டைம் ஆஃப் ஹியரிங். ஸோ நீங்கள் APL 1 டைம் முடியுது அவசர அவசரமாக ரெடி பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக ரெடி பண்ணி ஃபைல் பண்ணிடுங்க. மிஸ் ஆனது எல்லாத்தையும் இந்த செக்ஷனை நோட் பண்ணி நெக்ஸ்ட் அந்த ஹியரிங்கில் தாராளமாக உங்களுடைய அடிஷனல் கிரவுண்டை நீங்கள் சப்மிட். சார், ஒரு அப்பீல் போட்டு அப்லேட்டட் அதிகாரிக்கு போனதை அவர் திருப்பியும் போய் எங்கள் அசஸிங் ஆஃபீஸரே பாருன்னு சொல்ல முடியுமா? திருப்பி ஆர்டரை அதிகாரிக்கு திருப்பி அனுப்ப முடியுமானா பண்ண முடியாது. நீங்க அப்பீல் பண்ணதை அந்த அதிகாரி, அப்லேட்டட் அதிகாரி கன்ஃபார்ம் பண்ணலாம், உங்களுக்கு போடப்பட்ட ஆர்டரை இல்ல மாத்தலாம், இல்ல உங்களுக்கு ஃபேவரா கொடுக்கலாம். இந்த 4 தான் செய்ய முடியுமே தவிர திருப்பியும் ஒரு ஆபீசருக்கு திருப்பி அனுப்ப முடியாது. ரைட். ஸ்வீப்பிங் ஆர்டர் ரொம்ப டீடைல்டா உங்ககிட்ட என்ன விசாரிச்சாங்க, டிபார்ட்மெண்ட்ல என்ன விசாரிச்சாங்கன்னு தெளிவான ஸ்பீக்கிங் ஆர்டர் அப்பீல் அதிகாரியில் தரப்படும். மேக்சிமம் டைம் லிமிட் எவ்வளோ சார் எடுத்துக்கோங்க, ஒரு அப்பீல் நம்ம ஃபைல் பண்ணிட்டோம், அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணதுலேருந்து எத்தனை நாட்களுக்குள் என்னுடைய அப்பீல் உறுதி செய்யப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் 1 இயர் ஃப்ரம் த டேட் ஆஃப் உங்களுடைய அப்ளிகேஷன். எந்த தேதியில் உங்களுடைய அப்ளிகேஷனை ரிசீவ் பண்ணியிருக்காங்களோ அந்த டேட்லேருந்து 1 இயர்க்குள்ள உங்களுடைய அப்பீலை ஃபைனல் செய்து க்ளோஸ் பண்ணி ஆர்டர் கொடுத்து விடுவார்கள்.
சார் நான் வந்து ஒரு கோர்ட்ல இல்ல ட்ரிபுனல்ல ஸ்டே வாங்கியிருக்கேன். அந்த ஸ்டே பீரியட் வந்து இந்த 1 இயர் லிமிட்டுக்குள்ள வருமான்னு கேட்டா வராது. ஸோ அதை வந்து அந்த 1 இயர் பீரியடை வந்து இதுல எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவாங்க. சார் ஆர்டர் போட்ட பிறகு அது எனக்கு தெரியப்படுத்துவாருன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. உங்களுக்கு ஆர்டர் போட்ட ஆபீஸருக்கும் கண்டிப்பா இந்த ஆர்டர் ஃபார் கம்யூனிகேஷன் கொடுக்கப்படும். ஸோ ஒரு குவிக் சம்மரி பார்த்தலாம். அப்பீல்ல செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தலாம். நீங்கள் அப்பீலை ஆர்டர் போடப்பட்ட 3 தேதிக்குள் கட்டாயம் ஃபைல் செய்ய வேண்டும். 3 மாதத்திற்குள் ஃபைல் செய்ய வேண்டும். எக்ஸ்டெண்டடா 1 மந்த் நீங்க எடுத்துக்கலாம். பட் ப்ரொவைடட் கன்வர்ஷன் ஆஃப் பிளேக்கு சஃபிஷியன்ட் காஸ்ட் இருக்க வேண்டும். என்ன டாக்ஸை அட்மிட் பண்ணி நான் கட்டிக்கிறேன் சார் அப்படிங்கிறீங்களோ டாக்ஸ், இண்டஸ்ட்ரி, பெனால்ட்டி எல்லாத்தையும் 100% கட்டணும். எதெல்லாம் டிஸ்பியூட் பண்றீங்களோ அதுல 10% மட்டும் கட்டினா போதும். இன்ட்ரெஸ்ட், பெனால்ட்டி கட்ட தேவையில்லை. இவே பில்லுக்கு 25% கட்ட வேண்டும். 10% கட்டின பிறகு நோட்டீஸ் ஆர்டர்ல இருக்கிற எல்லா டிமாண்டும் உங்களுக்கு நிறுத்தி வைக்கப்படும். நீங்க நேர்ல போய் உங்களுடைய ரெப்ரசன்டேஷன் பண்றதுக்கு மேக்ஸிமம் 3 டைம்ஸ் தான் தரப்படும். ஏபிஎல் 1 ஃபைல் பண்றப்போ உங்களுடைய கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல் கொடுக்கலன்னா தாராளமா ஹியரிங் போது கொடுக்கலாம். திருப்பி ரிட்டர்ன் அனுப்ப முடியாது. கண்டிப்பாக 1 வருடத்திற்குள் உங்களுக்கு அப்பீல் ஆர்டரை உறுதி செய்ய வேண்டும். ரூல் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஸோ நீங்க அப்பீல் 1 வந்து எலக்ட்ரானிக்கலா ஃபைல் பண்ணலாம், மேனுவலாவும் ஃபைல் பண்ணலாம். கமிஷனர் அப்ரூவ் பண்ணதுல மேனுவலா ஃபைல் பண்ணலாம். இப்போதைக்கு மேனுவல் அப்பீல் இவே பில்லுக்கு மட்டும்தான் இருக்கு. மற்ற அப்பீல் எல்லாமே எலக்ட்ரானிக்கலா நீங்க ஃபைல் பண்ணணும். இந்த ஏபிஎல் 01 ஃபார்மை வந்து நீங்க அப்லோட் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு ப்ரொவிஷனல் அக்னாலஜ்மெண்ட் வருது. எப்படி நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் 1, 3B எல்லாம் ஃபைல் பண்ணா ஒரு ஏஆர்என் நம்பர் வருதோ அதே மாதிரி ஏபிஎலுக்கு ஒரு ப்ரொவிஷனல் அக்னாலஜ்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் 108(2) என்ன சொல்லுது அப்படின்னா, யார் ஆத்தரைஸ்டு சிக்னேட்டரியோ அவங்க கண்டிப்பா எல்லா ஃபார்ம்ஸ்லயும் அந்த ஏபிஎல் 01ஓட ஈச் டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் த ரிட்டன் ஃபர்னிஷ்டு ஆன்லைன் ஷால் பி சைன்டு ஆர் வெரிஃபைடு த்ரூ த இவிசி. ஸோ ஒரு ரிட்டனை இவிசி கோடு போட்டு ஃபைல் பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ப்ராப்பரா வெரிஃபிகேஷனையும் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல் எல்லாத்துலேயும் ஆத்தரைசேஷன் நபர், நீங்க வந்து இண்டிவிஜுவலா இருந்தா நீங்க, இல்ல நீங்க யார் ஆத்தரைஸ் பண்றீங்களோ அவரு, ஹெச்இஎஃப்ஆ இருந்தா பை கர்த்தா அல்லது கர்த்தா இந்தியாவில இல்ல அப்படின்னா வேற யாராவது அந்த மெம்பர்ஸ் அவர் யாரை ஆத்தரைஸ் பண்றாங்களோ அவங்க, கம்பெனியா இருந்தா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆத்தரைஸ் சிக்னேட்டரி, ஃபேமா இருந்தா எனி பார்ட்னர்ஸ் ஆர் ஆத்தரைஸ் சிக்னேட்டரி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிற நபர் கண்டிப்பாக சைன் பண்ண வேண்டும். எதுலேனா கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீலையும் வெரிஃபிகேஷனும் கையெழுத்து போடணும்னு சொல்லி ரூல் 108(2) சொல்லுது சார். சரி சார், இது டேட் ஆஃப் ஃபைலிங் எப்படி இருந்து சார் கருதப்படும் அப்படின்னா சிம்பிள். நீங்க ஏபிஎல் 01 ஃபைல் பண்ண உடனே உங்களுக்கு ப்ரொவிஷனல் அக்னாலஜ்மெண்ட் வந்துடும். அதுல உங்களுடைய ஆர்டர் ஆபீசர் உங்களுக்கு போட்ட டிஆர்சி 07 சம்மரி ஆர்டர் இருக்கும், எலக்ட்ரானிக்கலா இருக்கும். உள்ள ஃபைல் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு ப்ரொவிஷனல் அக்னாலஜ்மெண்ட் வந்துடும். அந்த டேட்டு தான் நீங்க அப்பீல் ஃபைல் பண்ண டேட்டா கருதப்படும். இது வரைக்கும் ஓகே. இல்ல சார், சம் ஓல்டு கேசஸ் இல்ல சென்டர்ல போட்ட ஒரு சில கேசஸ்க்கெல்லாம் ஆர்டர் எனக்கு காமன் போர்ட்டல்ல இல்ல, டிஆர்சி 7 ஆர்டர் காமன் போர்ட்டல்ல இல்ல. ஏன்னா அப்பீல பொறுத்தளவுக்கு ஆர்டர் தான் மெயின் இம்பார்ட்டன்ட் கிரிட்டீரியா. அந்த ஆர்டரே போர்ட்டல் இல்லாத பட்சத்தில் ஏபிஎல் 1 நான் எப்படி ஃபைல் பண்ணேன்னா நீங்க தாராளமா ஃபைல் பண்ணலாம். ஆனா செல்ஃப் சர்டிஃபைட் அந்த ஆர்டர் காப்பியை போய் நேர்ல வாங்கி அதை நீங்க சீல் வச்சு சைன் பண்ணி அதை இந்த ப்ரொவிஷனல் அக்னாலஜ்மெண்ட் டேட்ல இருந்து 7 நாட்கள் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கல அப்படின்னா நீங்க எப்ப போய் அந்த செல்ஃப் சர்டிஃபைடு ஆர்டர் காப்பி ஆஃபீஸ்ல உங்க அப்பீல் ஆஃபீஸ்ல கொடுக்குறீங்களோ அந்த டேட்டு தான் நீங்க அப்பீல் ஃபைல் பண்ண டேட்டாக கருதப்படும். ஸோ ரொம்ப டேட் ஆஃப் ஃபைலிங் ரொம்ப முக்கியம். ஆர்டர் போர்ட்டல்ல இருந்து நீங்க ஏபிஎல் 1 ஃபைல் பண்ணீங்கன்னா ப்ரொவிஷனல் அக்னாலஜ்மெண்ட் டேட், ஆர்டர் போர்ட்டல் இல்ல மேனுவல் ஆர்டரா வாங்கி சீல் வச்சு சைன் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா என்னைக்கு அதை கொண்டு போய் கொடுக்குறீங்களோ அந்த டேட்டு தான் உங்களுடைய டேட் ஆஃப் ஃபைலிங்கா கருதப்படும். ஒரு 4 ஃபார்ம்ஸ் அப்பீல பொறுத்தளவுக்கு இருக்கு சார். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஏபிஎல் 01ங்கிற ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம், அப்பீல் டு அப்ளேட்டட் அத்தாரிங்கிற ஃபார்ம். அதை ஃபைல் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கப்படும். ப்ரொவிஷனல் அக்னாலஜ்மெண்டோட டிபார்ட்மெண்ட் அப்பீல் ரிசீவ் பண்ண பிறகு அவங்க கொடுக்கறது ஏபிஎல் 02. சார் நான் ஒரு சில ரீசன்னால இந்த அப்ளிகேஷனை வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஏபிஎல் 01, 03W போய் நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஃபைனலா உங்களுக்கு கொடுக்கப்படுற ஆர்டர் ஏபிஎல் 04. இதுதான் ஃபைனல் அப்பீல் ஆர்டர். ஸோ ஒரு நோட்டீஸ் வந்துருச்சு சார், இல்லை ஆர்டர் வந்துருச்சுன்னா
ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ண வேண்டியது வித்தின் ரெவென்யூ அத்தாரிட்டி, எஜுகேட்டிங் அத்தாரிட்டி கூட பவர்ல இருக்கா. ஒரு 73 அல்லது 74ல சிஜிஎஸ்டினா அப் டு 10 லட்சம் வரைக்கும் தான் சூப்பரண்ட் போட முடியும். டிசி கமிஷனர், டெப்டி கமிஷனர் 10 lakhsல 1 crore வரைக்கும் போட முடியும். அடிஷனல் கமிஷனர், ஜாயிண்ட் கமிஷனர் 1 crore மேல போட முடியும். ஸோ இந்த லிமிட்டுக்குள்ள உங்களுடைய ஆர்டர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சார் நான் எதுக்கெல்லாம் சார் அப்பீல் போக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. ஒரு 4 ரீசன். இந்த டைரக்ட் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் கமிஷனர் அத்தாரிட்டி எம்பவர் டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் ப்ரொசீடிங் எதிர்த்து போக முடியாது. உங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை கையில வச்சிருக்கிறத சீஸ் பண்ணி அவங்க வச்சிருக்கிறாங்க, இதை எதிர்த்து நீங்க அப்பீல் போகலாம்னா போக முடியாது. 3வது ப்ராசிக்யூஷன் ப்ரொசீடிங் உங்களுக்கு சேங்ஷன் ஆயிடுச்சு, அதை எதிர்த்து போக முடியாது. 4வது ஒரு 1 lakh டிமாண்ட் போட்டாங்க, அதை நான் இங்கே போய் அப்ளை பண்ணி கமிஷனர்கிட்ட அப்ளை பண்ணி சார் நான் ஒரு 10 டியூவா இதை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கட்டிட்டு இருக்கிறீங்க. ஒரு 4வது டியூ உங்களால கட்ட முடியலைன்னா என்டையர் அமௌண்ட்டையும் உங்கள்கிட்ட ரெக்கவரி பண்றப்போ அதை எதிர்த்து நீங்க போக முடியாது. ஸோ செக்ஷன் 80 தயவுசெய்து ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நிறைய பேருக்கு டிமாண்ட் வந்துருச்சு, கட்ட முடியாமல் இருக்கிறீங்க, கமிஷனர்கிட்ட அப்ளை பண்ணி இஎம்ஐ கான்செப்ட்ல உங்களுடைய டிமாண்டை நீங்க கட்டிக்கலாம். ரைட். அதுக்கப்புறம் ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ் யார் சார்? ஆத்தரைஸ்டு சிக்னேட்டரிங்கிறவங்க வேற, ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ் வேற. யார் ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவாக அப்பீல் போக முடியும்னு ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. ஒரு கம்பெனியில அவருடைய ரிலேட்டிவ் போகலாம், அவர்கிட்ட வேலை செய்யற ரெகுலர் எம்ப்ளாயி போகலாம், ஒரு அட்வொகேட் போகலாம், ஸ்டேட்டட் அக்கௌண்டன்ட் போகலாம், காஸ்ட் அக்கௌண்டன்ட் போகலாம், கம்பெனி செக்ரட்டரி போகலாம், இல்லையா ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் போகலாம், இல்லையா ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ் கெஜெட்டட் ஆஃபீஸர்ஸ் அவரு போகலாம். அவருக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த டிஸ்குவாலிஃபிகேஷனா இருந்ததுன்னா அவர் போக முடியாதுன்னு சொல்றாங்க. ஸோ நீங்க ஒன்னா ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் இருந்ததுன்னா உங்க ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் சீல் வச்சு உங்க ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே போட்டு சீல் வச்சு சைன் பண்ணி அந்த அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. இல்லை சார் நான் ஜிஎஸ்டிபி இல்லை அப்படின்னா பரவாயில்ல, கம்பெனியோட எம்ப்ளாயின்னு போட்டு அதனோட ஐடி கார்டோ இல்லை அவர்கிட்ட இருந்து ஆத்தரைசேஷன் லெட்டரோ வாங்கிட்டு உங்களுடைய அப்பீல்ல மறக்காம என்க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஏபிஎல் 01 ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்றதுன்னு பார்ப்போம். உள்ள போறீங்க, இது உங்களுக்கு ஆன்லைன்லயே தெளிவா இந்த ஃபார்ம் இருக்கும். உள்ள நுழைஞ்சோனையும் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர், லீகல் நேம், பேர் நேம் இருக்கும். இதை நீங்க ஒரு வேர்டு ஃபைலா ஃபர்ஸ்ட் ஃபில்அப் பண்ணிக்கிங்க சார். நான் ஃபார்மேட் எல்லாமே ஷேர் பண்றேன். அந்த வேர்டு ஃபைல்ல ஃபர்ஸ்ட் ஒரு டிராஃப்ட் அப்பீல் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. டைரக்டா தயவு செய்து ஒரு ஆன்லைன்ல என்னைக்கும் போய் ஏபிஎல் 01 ஃபில்அப் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஃபேக்ட் ஆஃப் த கேஸ், கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல், ப்ரேயர் எல்லாமே ஆஃப்லைன்ல தான் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால ஆஃப்லைன்ல வேர்டு ஃபைலை ப்ராப்பரா ஃபில்அப் பண்ணுங்க. ஜிஎஸ்டி நம்பர், அவருடைய லீகல் நேம், ட்ரேட் நேம் கரெக்டா போட்டுருங்க. அட்ரஸ், பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் அட்ரஸ் போடுங்க. வேற இவேபிள் கேஸா இருந்தா பிரான்ச் மென்ஷன் பண்ணோம்னா அதையும் கூட தாராளமா மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த 4 பண்ணிருங்க. இந்த ஆர்டர் நம்பர் அண்ட் டேட் தான் சார் ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவுசெய்து மிக சரியா சென்ட்ரல் வந்தது அப்படின்னா சென்ட்ரல்ல கொடுக்கப்பட்ட ஆர்டர், ஸ்டேட்டா இருந்தா ஸ்டேட்ல கொடுக்கப்பட்ட ஆர்டர் நம்பரையும், என்ன டேட்ல நீங்க மேனுவலா இருந்தா எப்போ ரிசீவ் பண்ணீங்க, போர்ட்டலா இருந்தா போர்ட்டல்ல ஆர்டர் டேட்னு இருக்கிறத மிக சரியா கொடுங்க, தப்பா கொடுத்துறாதீங்க. ஸோ இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். ஆர்டர் நம்பர், டேட்டை கொடுங்க. யார் உங்களுக்கு போட்டாங்க, ஸோ ஒரு டிஸ்டிஓ போட்டுருக்கலாம், சிடிஓ போட்டுக்கலாம், இல்லை சூப்பரண்ட் போட்டுக்கலாம். ஸோ டெஸ்டினேஷன் அண்ட் அட்ரஸ் ஆஃப் ஆஃபீஸர் பாசிங் அப்பீல் அகைன்ஸ்ட் ஆர்டர், அவருடைய பேரு, எந்த ஏரியா அப்படிங்கறது தெளிவா டைப் பண்ணுங்க. எப்போ உங்களுக்கு தெரிய வந்ததுங்கிற டைப் பண்ணுங்க. நேம் ஆஃப் த ஆத்தரைசேஷன், நீங்க ஜிஎஸ்டிபியா இருந்தா உங்க பேரை போட்டுக்கீங்க. ஆத்தரைசேஷன் லெட்டர் ஃபார்ம் மட்டும் தரேன், அதை வாங்கி அதில் ஃபில்அப் பண்ணிடுங்க. ரைட். இதுதான் ஒரு மெயின் பார்ட் ஆஃப் த அப்பீல். ஸோ எதுக்காக நீங்க அப்பீல் போறீங்க, ஸோ என்ன விஷயத்துக்காக போறீங்க அப்படிங்கிறத நீங்க அனெக்சர்ஸ்ல நான் கொடுத்துறேன் அப்படின்னு கொடுத்துருங்க. 2வது உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கிளாசிபிகேஷன், என்ன உங்களுக்கு ஒரு கிளாசிபிகேஷனால அப்பீல் போறீங்க அப்படின்னா அதை போடுங்க. எந்த வருடம், கரெக்டான பீரியடை மென்ஷன் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ டோட்டல் டிமாண்டை மறக்காம இங்க மென்ஷன் பண்ணுங்க. இதுல நிறைய பேர் தப்பு பண்றாங்க. உங்களுடைய டாக்ஸ், இண்டஸ்ட்ரி பெனால்டி, நீங்க அட்மிட்டோ டிஸ்பியூட்டோ அதை பத்தி இல்லை, ஆர்டர்ல போட்டிருந்த டோட்டல் டாக்ஸ், இன்ட்ரெஸ்ட், பெனால்ட்டியை மொத்தமா இங்க கரெக்டா மென்ஷன் பண்ணிருங்க. 2வது மார்க்கெட் வேல்யூ ஆஃப் சீஸ்டு குட்ஸ். ஒரு இவே பில் போறீங்க, உங்க குட்ஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த குட்ஸோட மொத்த மதிப்பு உங்களோட இன்வாய்ஸ் வேல்யூல இருக்கும், அதை இங்க மென்ஷன் பண்ணிருங்க. மறக்காம பர்சனல் ஹியரிங் எஸ் செலக்ட் பண்ணிருங்க. அப்புறம் அப்பீலோட மிக முக்கியமான ஹார்ட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ், கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல், ப்ரேயர். இதை மிக கவனமா மிக சரியா கையாளுங்க. நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ், கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல், ப்ரேயர், இந்த 3 கொடுத்துட்டீங்க அப்படின்னா
டேபிள் 14ல உங்களுடைய டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிமாண்ட் அப்படிங்கிற அமௌண்ட் இங்கே வந்துடும். இதில் நான் எவ்வளோ அட்மிட் பண்ணிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டிஐபி என்னெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ அதை இங்கே போட்டுருங்க. இல்லை சார் நான் டிஸ்பியூட் பண்ணுறேன் ஏற்றுக்கல அப்படின்னா பியில் எதை டிஸ்பியூட் பண்ணுறீங்க, டேக்ஸு, இன்ட்ரெஸ்ட், பெனால்ட்டியை நீங்கள் மறக்காமல் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்குண்டான ரெஸ்பெக்டிவ் கேஷ் லெஜரோ கிரெடிட் லெஜரோ எதில் கட்டுறீங்களோ இந்த சிஸ்டமே இது ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணிடும். நீங்கள் வேர்ல்டு ஃபைலில் இது எல்லாமே ஃபில்அப் பண்ணி செட்டப் பண்ணிடுங்க. பேமெண்ட் செட்டப் பண்ண பிறகு இந்த பாக்ஸை ஃபில் பண்ணிக்கிங்க, 15B ஃபில்அப் பண்ணிக்கிங்க. ரெண்டாவது டிலே ஆயிடுச்சு, கண்டினியூஷன் ஆஃப் டிலே ஆயிடுச்சு, 3 மாதத்துக்குள்ள உங்களை ஃபைல் பண்ண முடியலன்னா இங்கே எஸ் செலக்ட் பண்ணிக்கிங்க. என்ன ரீசன், எப்போ, ஏன், என்ன ரீசனுங்கிற டேபிள் 17ல மென்ஷன் பண்ணிக்கிங்க. வெரிஃபிகேஷன் சீல் வச்சு சைன் பண்ணிக்கோங்க. ரைட், சரி சார், ஒரு அப்பீல் போகிறோம். இந்த 3 பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ், கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல், ரைட். இந்த 3ஐயும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஒன்றும் இல்லை சார், சிம்பிள் சார். உங்களுக்கு என்ன நடந்தது, ஃபேக்ட்னா நம்ம தலைவிதின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆக்சுவலாக என்ன நடந்தது, என்ன டிபார்ட்மெண்ட் எப்படி கண்டுபிடிச்சாங்க, ஏன் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணாங்க, டிபார்ட்மெண்ட் என்ன கண்டுபிடிச்சாங்க, டிபார்ட்மெண்ட் ஏன் உங்களுக்கு இதை டிமாண்டாக போட்டாங்க, நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு இது வராது, எனக்கு போடப்பட்டது தவறு, ஏன் தவறுன்னு நீங்க சொல்றீங்க. இவ்வளவுதான் சார் கிரவுண்ட் சார். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு என்ன நடந்தது என்பதை தெளிவாக தெரிவிக்கிறது. ஒரு அப்பீல் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கு ஏன் நோட்டீஸ் கொடுத்தாங்க, எஸ்சின் எப்போ கொடுத்தாங்க, எதுக்காக உங்களுக்கு டிமாண்ட் போட்டாங்க, என்ன நடந்தது, எவ்வளோ டிமாண்ட் போட்டாங்கிறத ஈஸியாக அவர் தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான், அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட். ஸோ உங்களுக்கு போடப்பட்ட எஸ்என் என்ன டேட்டில் எஸ்என் கொடுத்தாங்க, டிஆர்சி 1 எப்போ கொடுத்தாங்க, ஏஎஸ்எம்டி 10 எப்போ கொடுத்தாங்க, அதுக்கு நீங்கள் என்ன பதில் கொடுத்தீங்க, என்ன செக்ஷனில் நீங்கள் என்ன டிஃபால்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறத ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட். அப்புறம் உங்களுடைய நேமு, அட்ரஸு, உங்களுடைய பிஸ்னஸ்ஸு, ஜிஎஸ்டி நம்பர் போடுறத ஃபர்ஸ்ட் பேரால கொடுத்துங்க. ரெண்டாவது எப்போ கொடுத்தது, அதுக்கு நீங்கள் என்ன பதில் கொடுத்தீங்க அப்படிங்கிறத கொடுங்க. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் கொடுக்கப்பட்டது, தெளிவாக கொடுத்தாங்களா கொடுக்கலையா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்க. அப்படி நீங்கள் ஒரு நோட்டீஸ்க்கு கொடுத்து உங்களால் பதில் கொடுக்க முடியாமல் இருந்தால் அந்த காரணத்தையும் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்டில் தெளிவாக கொடுத்துருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்த டிமாண்ட் ஏன் இந்த மாதிரி நோட்டீஸ்க்கு நீங்கள் பதில் கொடுத்தீங்க, இதை கன்சிடர் பண்ணாமல் உங்களுக்கு இவ்வளோ டிமாண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றது சார் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட். ஸோ பிரீஃப் ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் போடுறீங்க, பார்ட்டி நேம் போடுறீங்க, ஜிஎஸ்டி நம்பர் போடுறீங்க, அட்ரஸ் போடுறீங்க, உங்களுக்கு எப்போ நோட்டீஸ் ரிசீவ் ஆச்சு, என்ன காரணத்துக்காக கொடுத்தாங்க, நீங்கள் எப்போ பதில் கொடுத்தீங்க அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக உங்களுடைய ஒரு ஸ்டாண்ட் பை ஸ்டாண்ட், ஆர்டர் பை ஆர்டராக கொடுத்துருங்க. இவ்வளோ தான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட். ரைட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் பார்த்துட்டோம். இதில் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டோம். நம்ம என்ன சொல்ல போகிறோம், எனக்கு இதெல்லாம் வராதுன்னு சொல்கிறது தான் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல். ஸோ கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆக்ட், என்ன செக்ஷன், என்ன சர்க்குலர், என்ன நோட்டிஃபிகேஷன் படி எது கரெக்டு, ஆனால் இதை கன்சிடர் பண்ணாமல் எனக்கு ஆர்டர் போடப்பட்டது அப்படின்னு சொல்ல போகிறீங்க. ஸோ ஒரு ஃபேக்டாகவும் இருக்கலாம், மெரிட் பேஸ்டும் உங்களுடைய கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல வச்சுக்குங்க. ஸோ ஆக்டில் என்ன சொல்லியிருக்கு சார், இந்த ரூல் என்ன சொல்லியிருக்கு சார், சர்க்குலர் என்ன சொல்லியிருக்குங்கிறத மறக்காமல் ரெஃபரன்ஸில் கொடுங்க, உங்களுடைய கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீலில் கொடுங்க. ஏன் அதை எதிர்க்கிறீங்க சார், எனக்கு போடப்பட்ட ஆர்டரை நான் ஏன் எதிர்க்கிறேன் அப்படின்னா இந்த ரிலவன்ட் செக்ஷனில் சொல்லியிருக்கு சார், ஆர்சிஎம் ஒரு வேஸ்ட், கட்டிங் வேஸ்ட்டு அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ட்டை வாங்கினா வருமானா வராது, ஆனால் ஒரு ஆடிட்டில் ஆஃபீஸர் அதுக்கு போட்டுட்டார் அப்படின்னா சார் ஆர்சிஎம்ல 9394ல் கட்டிங் வேஸ்ட்டுக்கு எந்த விதமான ஆர்சிஎம் கட்டம் இல்லைன்னு சொல்லலை சார், ஆனால் ஆஃபீஸர் போட்டார். ஸோ நான் ஆக்ட் ரூல் படி இதை நான் சொல்கிறேன், அதுபடி எனக்கு வராதுன்னு சொல்லுங்க. சப்போர்ட்டிங் சர்க்குலர்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஃப்ளையர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு 51 ஃப்ளையர் உங்களுக்காகவே கொடுத்துருக்காங்க. இதை தயவுசெய்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்வான்ஸ் ரூலிங்ஸ், ஏகப்பட்ட அட்வான்ஸ் ரூலிங் இருக்கு. ஒரு ஜட்ஜ்மெண்ட் கட்டாயம் உங்களுடைய கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல்ல ஒரு மினிமம் 3 ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு சப்போர்ட்டிங் பண்ற ஜட்ஜ்மெண்ட்டை அட்டாச் பண்ணி மறக்காம கொடுங்க. ஒரு உங்களுடைய அசஸிங் ஆஃபீஸர் கன்வின்ஸ் பண்ண முடியாத நீங்க அப்பீல் ஆஃபீஸர் கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னா அவர் எவ்வளோ சீக்கிரம் நீங்க சொல்றது கரெக்டுன்னு நம்புற மாதிரி இருக்கிற டாக்குமெண்ட்ஸை
ப்ராப்பரா ரெடி பண்ணி கொடுங்க. கொடுக்கப்படும் பதில் சம்பந்தமான அனைத்து டாக்குமெண்ட்ஸையும் தயார் பண்ணி கொடுங்க. சார் ஒரு 9ல நீங்க எல்லா ரிட்டனும் ரெடிஃபை பண்ணிருக்கீங்களா, அந்த 9 டவுன்லோட் பண்ணி அதில் ஹைலைட் பண்ணி, சார் இந்த இஷ்யூவை இதில் நாங்கள் கரெக்ட் பண்ணியிருக்கோம் சார், பட் ஆஃபீஸர் பார்க்கல சார் அப்படிங்கிற 9 கொடுங்க. ப்ராப்பர் செக்லிஸ்ட் தயார் பண்ணிக்கிங்க. ஒரு 3B வர்சஸ் 2Aக்கு அப்பீல் போறீங்கன்னா ப்ராப்பர் கால்குலேஷன் ஒர்க்கிங் ஷீட்டை போடுங்க. டோட்டல் டிஃபரன்ஸ் ஒர்க் பண்ணுங்க. எந்தெந்த பார்ட்டிக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ்னு போடுங்க. அதுக்கு ரிமார்க்ஸ்னு ஒரு காலம் கிரியேட் பண்ணி இந்த சர்டிஃபிகேட் நான் கொடுத்துருக்கேன், 16 படி எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத ப்ராப்பராக ஒர்க்கிங்ஸ் கிளியராக கொடுங்க. ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது வளன்னு எல்லா ஜட்ஜ்மெண்ட்டையும் கொடுக்காதீங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல எந்த பேரா சப்போர்ட்டிங் பேரா வந்து உங்களுடைய ஸ்டாண்டை கன்ஃபார்ம் பண்ணுதோ அதை கொடுங்க. ரொம்ப சிம்பிளா எளிமையா கொடுங்க. எனக்கு ரொம்ப இது தெரியும் அது தெரியும் அப்படின்னு சொல்லாதீங்க. அதே மாதிரி ஆபீசரை திட்டுற மாதிரியோ அவர் செஞ்சது எல்லாமே தப்பு அப்படிங்கிற வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணாம ரொம்ப கைண்டா உங்களுடைய கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல கொடுங்க. ஒரு 5 பாயிண்ட ப்ராப்பரா ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்டத்தின்படி சரியாக கொடுக்கப்படவில்லை. ஒரு கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல்ல உங்களுடைய ஹெட்டிங்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த நோட்டீஸ் நாட் பை அ கான்ஸ்டிடியூஷன் ஆக்ட் படி இது கொடுக்கல அப்படின்னு ஸ்டாண்ட் எடுக்கிறதா அதை எடுங்க. இது டைம் பேரிங். இந்த கொடுக்கப்பட்ட நோட்டீஸ் எல்லாமே டைம் முடிஞ்சுதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, ஸோ அந்த ஸ்டாண்ட் எடுக்கணுமா அதை எடுங்க. 3வது, சார் இந்த ஆர்டர்ல எனக்கு எந்த விதமான டீட்டெயிலும் இல்லை, நான் ஸ்பீக்கிங் ஆர்டர் அல்லது இந்த எஸ்சிஎன்ல எந்த விதமான ரீசனும் தெளிவா குறிப்பிடாம எனக்கு ஆர்டர் போட்டுட்டாங்க அப்படிங்கிற பாயிண்ட் இருந்தா அதை குறிப்பிடுங்க. 4வது, இப்போ நேற்று ஒரு நோட்டீஸ் கொடுத்தாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் போடுறது பொதுவா கிட்டத்தட்ட பெனால்ட்டி அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் காலத்துலையும் இன்ட்ரெஸ்ட் காலத்துல பெனால்ட்டி அமௌண்ட்டையும் போடுறார். ஆனுவல் ரிட்டர்னுக்கு லேட் ஃபீ மேக்ஸிமம் 200 தான். ஆனா 0.25% ஸ்டேட் டர்ன் ஓவர் அதை கன்சிடர் பண்ணாம 200 மொத்தமா போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி வித்தவுட் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அதன்படி உங்களுடைய ஒர்க்கிங்ஸை கரெக்டாக அவங்க பார்க்காம இந்த ஆர்டர் போட்டுட்டாங்க அப்படிங்கிற ஸ்டாண்ட் எடுங்க. எஸ்சிஎன் கொடுக்கப்பட்டு நீங்க ஹியரிங் உங்களுக்கு கூப்பிடல, இல்ல வந்த தபால் உங்களுக்கு ரிசீவ் ஆகல, இல்ல பர்சனல் ஹியரிங் கொடுத்ததை அவங்க வாங்கல ரிசீவ் பண்ணல அப்படிங்கிற இருக்கிற பாயிண்டையும் மென்ஷன் பண்ணி கொடுங்க. கொடுக்கப்பட்ட விவரங்கள் எல்லாமே சரியா பார்க்காமலே ஆர்டர் போட்டுட்டாங்க அப்படிங்கிறதையும் கொடுங்க. ஸோ இந்த 5ல உங்களுடைய கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல் எது சூட் ஆகுதோ அதை மறக்காம கொடுங்க. ஸோ கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல் இதுதான். நான் இந்த தேதியில இதை கொடுத்தேன், எனக்கு இவ்வளோ போட்டாங்க. மறக்காம ஒரு கேஸ் லாஸ் மினிமம் ஒரு 2 கேஸ்லாவது மென்ஷன் பண்ணுங்க சார். ஏன் அப்படின்னா, ஒரு உயர் நீதிமன்றம் தீர்ப்பை அதற்கு கீழ் படி நிலையில் உள்ள அதிகாரிகள் மதிக்க வேண்டுங்கிறது ஒரு ஆக்ட். ஸோ மறக்காம ஒரு கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல் மினிமம் 2 கேஸ்லாவது மென்ஷன் பண்ணி கொடுங்க. ரைட், சரி சார். நான் அப்பீலுக்கு 10% டேக்ஸ் கட்ட போறேன். கேஷ் லெஜர்ல கட்டலாமா, கிரெடிட் லெஜர்ல கட்டலாமா? 2யும் கட்டலாம். ஏன்னா 2மே உங்க மணி தான். ஒரு சில அதிகாரிகள் நீங்க கிரெடிட் லெஜர்ல கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா சர்க்குலர் நம்பர் 172 தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரெஃபரன்ஸ் பண்ணி நான் அவனுடைய அப்பீல் ஃபீஸை 10% தாராளமாக கிரெடிட் லெஜர்லேருந்து யூஸ் பண்ணலாம். உங்கள் சர்க்குலரே அதை கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. That self assessed in the return are payable as a consequence of any proceeding instituted by the GST can maybe utilize the amount available in the electronic credit ledger. இதை முழுக்க டேக்ஸுக்கு மட்டும்தான் நீங்க பயன்படுத்தணும். இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டியை கேஷ் லெஜர்ல இருந்து தான். ஸோ அதை மட்டும் செக் பண்ணுங்க. சரி சார், இப்போ நான் DRC 03ல கட்டலாமா இல்ல எப்படி பணம் கட்டலாம்னா, தயவு செய்து DRC 03ல உங்களுடைய ப்ரீ டெபாசிட்டை கட்டிடாதீங்க அவசரப்பட்டு. ஏன்னா நிறைய பேர் மீட்டிங்ல சொல்றது பார்த்தீங்கன்னா, சார் நான் DRCல கட்டிட்டேன் என்ன பண்றது? ஸோ ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுடைய போர்ட்டல் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லிங்க் வச்சிருக்காங்க. அந்தந்த லிங்க்ல போய் கட்டிங்கன்னா தான் உங்களுடைய ஃபார்ம் ஃபில்அப் ஆகிற மாதிரி செட்டப் வச்சிருக்காங்க. ஸோ மறக்காம APL 01 கேஷ் லெஜர்ல நீங்க உங்களுடைய 10% கட்டணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் போய் கேஷ்ல சலான்ல கட்டிருங்க. அதுக்கப்புறம் டேஷ்போர்ட் சர்வீசஸ் யூசர் சர்வீசஸ்ல மை அப்ளிகேஷனை அப்லோட் டு அத்தாரிட்டியில போய் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல டிஸ்பியூட்டட் அமௌண்ட் பேமெண்ட் டீடைல்ஸ் வரும். இதை கிளிக் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷனை செட்டப் செய்து விடுங்கள். ஒரு லைவ் டெமோவா குயிக்கா பார்த்தலாம். another 4 minutes இருக்கு. சார் சர்வீசஸ் யூசர் சர்வீசஸ்
மை அப்ளிகேஷன்ல போய் அப்பீல் டு அப்லேட்டட் அத்தாரிட்டி கொடுக்குறீங்க. இந்த இடத்துல மல்டிபிள் இயர்ஸ் நோ கொடுங்க. தயவுசெய்து ஒவ்வொரு இயருக்கும் உங்க அப்பீல் கொடுங்க. ஆர்டர் டைப் போங்க, அசஸ்மெண்ட் டிமாண்ட் ஆர்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிங்க. வேற ஹெட்டிங் இருந்தால் அந்த ரெஸ்பெக்டிவ் ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிக்கிங்க. ஆர்டர் நம்பர் மிக சரியா அக்யூரேட்டா கொடுங்க. அது உங்க பேமெண்ட்ஸ் லெட்ஜர் ஸ்டோர்ஸ் டிமாண்ட்ல இருக்கும். அந்த ஆர்டர் நம்பரை பார்த்து கரெக்டா கொடுங்க. கொடுத்த பிறகு இந்த இடத்துல கேட்டகரி ஆஃப் கேஸ் டிஸ்பியூட்னு வரும். நீங்க எந்த டிஸ்பியூட்டுக்காக உங்க அப்பீல ஃபைல் பண்றீங்கன்னு கொடுக்கும். ஸோ நான் என்னுடைய ஐடியா என்ன அப்படின்னா, சிம்பிளா இங்க அதர்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிங்க. இது இட் இஸ் ஒப்பீனியன்ஸ் டிஃபர்ஸ். என்னுடைய இதுல நான் சொல்றேன். ஸோ டோன்ட் ஆர்கியூ வித் அதர்ஸ். நான் மற்றவங்களோட ஆர்கியூமெண்ட் போல அதர்ஸுங்கிறத செலக்ட் பண்ணிக்கிங்க சார். இதுல உங்களுடைய 3B vs 2A இல்ல ஆர்சிஎம் நாட் பே பண்ணல இல்ல எக்ஸ்டிகேபிள் டர்ன் ஓவர் என்ன ரீசனோ அதை இங்க பக்காவா போட்டீங்கன்னா ஒரு அப்லேட்டட் அதிகாரி ஒரு நாளைக்கு ஒரு 3 ஃபைல் எடுத்து வெரிஃபை பண்றார். இதை பார்த்து ஈஸியா தெரிஞ்சுக்குவார். ஸோ அதர்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி என்ன ரீசனுக்காக உங்க APL 01 போடுறீங்க, 1 or 3 ரீசன்ஸ் இருந்தால் எல்லாத்தையும் இங்க மென்ஷன் பண்ணி ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் ஆகிடும். ரைட் சார். அந்த அதர்ஸ் கொடுத்த பிறகு ஸ்ட்ரெயிட்டா இங்க பேமெண்ட் டிஸ்பியூட்டட் பாக்ஸ் போறீங்க. இந்த இடத்துல APL 01 ஃபார்மை வந்து அப்லோட் பண்றீங்க. உங்களுக்கு தேவையான 5 டாக்குமெண்ட்ஸை அதர் அப்லோடிங்ல மேக்ஸிமம் நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றும் 5 MB இருக்கணும். ரைட். இப்போ 10% எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இடத்துல இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல அமௌண்ட் டிஸ்பியூட்டட் அமௌண்ட், நீங்க உங்க ஆர்டர்ல போட்டதுல எவ்வளவு அமௌண்ட் டிஸ்பியூட் பண்ணி அப்பீல் போறீங்களோ டாக்ஸ், இன்ட்ரெஸ்ட், பெனால்ட்டி எல்லாத்தையும் மறக்காம இங்க ஃபில்அப் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரெஸ்பெக்டிவ் ஹெட்டில் ஃபில்அப் பண்ணுங்க. IGST இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணி பிளேஸ் ஆஃப் சப்ளை என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10% ஆட்டோமேட்டிக்கா இங்க கால்குலேட் ஆகிரும். நீங்க தாராளமா உங்க கேஷ் லெஜர்ல இருந்ததுன்னா இங்க கீழே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல யூட்டிலைஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கேஷ் லெஜர் இருந்ததுன்னா செட் ஆஃப் ஆயிரும். கிரெடிட் லெஜர் இருந்ததுன்னா இங்க மேல ஃபில்அப் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா செட் ஆஃப் ஆன பிறகு உங்களுடைய அப்ளிகேஷன் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துடும். நீங்க தாராளமா இங்க போயிட்டு உங்களுடைய APL 01 ஃபில்அப் பண்ண ஃபார்ம் அப்லோட் பண்ணுங்க. வேற டாக்குமெண்ட்ஸ் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அட்டாச் பண்ணி ப்ராப்பரா உங்களுடைய அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி ஃபைல் பண்ணிடுங்க. ஸோ அப்பீல் சம்பந்தமா மச் நீடட் செஷனாக தேவைப்பட்டது. மேக்ஸிமம் 11:15 முடிச்சுட்டேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆசிரியருக்கு நன்றி. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் டெலிகிராம்ல கேட்கலாம். முடிஞ்சா நான் ட்ரை. தேங்க்யூ சார். Thank you very much, Kadiram uncle.